ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீ ரோஸ் செடியில் பூக்கள் நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீ ரோஸில் ஒரு 7 லீஃப் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம்டா அந்த செடி எப்போயுமே ஃபால்ட் ஆகாமல் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி அந்த ட்ரீ ரோஸ் செடியை வளர்க்கணும், எந்த மெத்தடில் பராமரிக்கணும், இந்த ட்ரீ ரோஸை எப்படி கிராஃப்டிங் பண்ணுறாங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் ஆன்றது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த ட்ரீ ரோஸ் செடி எப்படி கிராஃப்டிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பொதுவாகவே ரோஜா செடி வச்சுருக்கவங்களுக்கு பூராமே இந்த 7 லீஃப் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7 லீஃபில் தான் கலர் வச்சு கிராஃப்டிங் பண்ணுவாங்க. அப்படி கிராஃப்டிங் பண்ணால் மட்டும்தான் கலர்ஸ் கிடைக்கும். அதே இது 7 லீஃபில் நார்மலாக கலர்ஸில் கொண்டு போய் கலர்ஸை கிராஃப்டிங் பண்ணால் அது தலையாது. இந்த மாதிரி 7 லீஃப் குச்சியிலேருந்து கலர்ஸோட குருத்தை வச்சு தலைய வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 7 லீஃபோட செடி தான். இந்த மாதிரி குச்சியில் தலைய வச்சா தான் தலைஞ்சு வரும். ஆனால் அந்த ட்ரீ ரோஸ் செடியில் வர மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 லீஃப் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலர்ஸுக்கு அந்தந்த இடத்துல இப்போ ஒரு கலரோ 2 கலரோ 3 கலரோ இந்த மாதிரி தேவைப்பட்ட கலர்ஸ் அங்கே கட்டி வச்சுருப்பாங்க, ஒட்டு கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஒட்டு கட்டாமல் இருக்க இடத்துல இந்த குச்சியில் தலையிற தளிர்கள் பூராமே பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஹைட் வளர்த்தாலும் சரி, என்ன தான் செஞ்சாலும் சரி, அந்த 7 லீஃப் தலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம சின்னதாக இருக்கும்போதே பார்த்து அதை கிள்ளி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதே இது ஒட்டு கட்டினதுலேருந்து தலையிறதுல பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கும். ஆனால் அந்த ஒட்டு கட்டாமல் இருக்க அந்த குச்சியில் பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கவே செய்யாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சைடில் இருக்க குச்சிகளை பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன குருத்து வரும்போதே அதை கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு வேளை கிள்ளி விடாமல் அப்படி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செடி நீங்கள் வாங்கி வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த 7 லீஃப் நீங்கள் தலையை விட்டுட்டீங்கன்னா கன்ஃபார்மாக 7 லீஃப் தலையும். இந்த ட்ரீ ரோஸ் செடியில் மட்டும் கன்ஃபார்மாக தலையும். அதனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு கட்டியிருக்காங்க பார்த்தீங்கல்ல, இந்த ஒட்டு கட்டியிருக்கிறதுலேருந்து தளிர்வுகள் எல்லாமே பூக்கள் பூக்கும். அதே தான் அந்த ஒட்டு கட்டாமல் அந்த குச்சியில் கீழேயோ மேலேயோ சின்ன சின்ன குருத்துகள் சைடில் இருந்து அடிக்கும். இப்போ முன்னாடி பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன குருத்துகள் அடிக்கும்போது சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் கிள்ளி விட்டணும். ஹைட்டாக வளர்த்துட்டிங்கன்னா அந்த செடி வாங்கி அவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கி அந்த செடி உங்களுக்கு ஒருத்தாவும் இருக்காது. செடியும் பூக்கள் பூக்காமல் நின்றும். முடிஞ்ச வரைக்கும் அந்த 7 லீஃப் கரெக்டாக கட் பண்ணி விடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நர்சரியில் போய் நீங்கள் செடி வாங்கும்போது அந்த 7 லீஃப் இருக்கான்றதை கன்ஃபார்மாக பார்த்து வாங்குங்க. இப்படி கிராஃப்டிங் பண்ணதில் தலைஞ்சு அதில் பூக்கள் பூத்து இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குங்க. அதே இது கிராஃப்டிங் பண்ணாமல் வெறும் குச்சியில் மட்டும் இப்படி தலைஞ்சு வந்திருக்கும், அந்த மாதிரி செடியை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்காதீங்க. அதை வாங்கிட்டு வந்தாலும் அந்த செடியில் பூக்கள் பூக்காது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயாவது உரம் மருந்து அந்த மாதிரி கொடுப்போம். ஆனால் இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை இயற்கை உரம் வெர்மி கம்போஸ்ட்டோ அப்படி இல்லைன்னா டிஏபியோ ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மருந்து பார்த்திங்கன்னா மெயினாக 15 நாளைக்கு ஒரு தடவை மோனோகுரோட்டோபாஸ் மெடிசன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை யூஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன், அந்த செடியோட முனியில் அந்த பூக்கள் பூக்கிற குருத்து தளிர்வு எல்லாமே பார்த்திங்கன்னா கருகள் மாதிரி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அப்புறம் சரி பண்ண முடியாமல் போயிடும். ஏன்டா செடி ட்ரீ ரோஸ் பார்த்திங்கன்னா மேலே போய் ஹைட்டாக இருக்கனால அது சரி பண்ண முடியாமல் போயிடும். அதனால் 15 நாளைக்கு ஒருக்கா நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 7 லீஃப் மட்டும் மெயினாக வரவிடாமல் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.